தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஹாய் ஹலோ வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 டே 31 என்ன நடந்துச்சு அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். ஆனா திவ்யா இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்ன்றதே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் சண்டை போட்டே இருக்கீங்க, கத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னவங்க அவங்களும் கத்த தொடங்கிட்டாங்க. இதை பார்த்து ஆடியன்ஸ்க்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, எப்பா நீங்க சுவாரஸ்யமா ஏதாச்சும் செய்யணும்னாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு கத்தாம இருங்கயா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா திவாகரும் வீணாவும் கிச்சன்ல நின்று பேசிட்டு இருந்தாங்க. அப்போ திவாகர் சொன்னாரு, கெஸ்ட் வந்தவங்களாம் சொன்னாங்க இல்லையா, நீங்க வெளியில பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டீங்க, ஏன்னா பிரியங்கா இதெல்லாம் சொன்னாங்க, உங்களை பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டாங்க, தர்பூசணிலாம் இப்போ உங்களோட ஃபேஸ் தான் போட்டிருக்கு, இந்த சட்டையெல்லாம் கழட்டிட்டு பயங்கரமா ஒண்ணு பண்ணீங்க இல்லையா, அது பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிடுச்சு, உங்க ஃபேஸ் தான் எங்க பார்த்தாலும் அப்படின்னு சும்மா அவங்க கலாய்க்கிறதுக்கு சர்க்காசமா சொல்லிவிட்டாங்க. அதை திவாகர் சீரியஸா எடுத்துக்கிட்டு, அவங்களும் உண்மையதான்ப்பா சொல்றாங்க, நான் அவ்வளவு ஃபேமஸா தான் இருக்கேன், எல்லாருக்கும் நான் பண்றது பிடிச்சிருக்கு அப்படின்னு திவாகர் சொல்லிட்டு இருந்தாரு. உடனே வேணாவும் ஆமாண்ணே அவங்க சும்மாலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீணாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. வீணா உண்மையா சொன்னாங்களா இல்லை இவர் சொல்றாரு நம்ம எதுக்கு தனியா வேற ஏதாச்சும் சொல்லிட்டு இதே சொல்லி விட்டுருவோம்னு சொன்னாங்களான்னு தெரியல. இப்போ திவாகர் சொன்னாரு, சில லூசுங்க தான் இங்க இருக்கிறவங்களாம் அவங்க சும்மா சொன்னாங்க, அவங்க கிண்டலுக்கு பேசினாங்க, இதை நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் பிரஜன் கிராஸ் பண்ணாரு. உடனே அவரு லூசுன்னு சொன்னியா, நீ என்னதானே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச தொடங்கிட்டாங்க. வேணா உடனே இல்லைண்ணே அவங்க சும்மா சொல்லிட்டு இருந்தாரு, காமனா தான் சொல்லிட்டு இருந்தாரு, உங்களெல்லாம் சொல்லல அப்படின்னு. அது நீ எதுவா இருந்தாலும் நேர்ல பேசு, ஆம்பளையா இருந்தா நேர்ல மூஞ்சுக்கு நேரா பேசு, நீ ஏன் பின்னாடி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டையை கிளப்பி விட்டாங்க. திவ்யாக்கு என்ன பண்றது, எப்பா எதுவா இருந்தாலும் வெளில பேசுங்க, கெஸ்ட் இருக்காங்க, உள்ள நின்று பேசாதீங்க அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. உடனே பார்வதி உள்ள குதிச்சுட்டாங்க, இதோ வந்துட்டல்ல அப்படின்ற மாதிரி. அவங்க அண்ணன் நீ என்ன வெளியில போற, நீலாம் போகாதனே, எங்களுக்கு அதுல பேசுறதுல விருப்பம் இல்லை, நாங்களா வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை பிடிச்சி உள்ள இருக்கிறதுலே இருந்துட்டு இருந்தாரு. இதுக்கு நடுவுல எஃப்ஜே என்ன சொன்னான்னு தெரியல, எஃப்ஜேவை பிடிச்சும் திவாகர் பேசிட்டு இருந்தாரு. நீலாம் 4 பேர் பின்னாடி தானே ஒளிஞ்சிட்டு இருக்க, நீ எங்க முன்னாடி வர அப்படின்ற மாதிரி. கடைசி வரைக்கும் அந்த சண்டை முடியவும் இல்லை. அந்த சண்டையை சமாதானப்படுத்துறதுக்கு திவ்யா வெளியில கூப்பிட்டாங்க, அப்பயும் வரவே இல்லை. சரி பேசலாம், போய் படுத்துடுங்க அமைதியா, எதையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திவ்யா, வியன்னா, சுபிக்ஷா இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி வியன்னாவும் சுபிக்ஷாவும் கொஞ்சம் கேம் நல்லா விளையாடுறாங்க அப்படின்ற ஒரு நல்ல மதிப்பெண் பெற்றிருக்காங்க இல்லையா, அதனால திவ்யா உட்காந்து பேச வச்சாங்களா என்னன்னு தெரியல. அப்ப சொன்னாங்க, எங்க பாருங்க என்னையும் கத்த வைக்கிறாங்க, எப்படிதான் சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே சுபிக்ஷா சொன்னாங்க, இப்ப தெரியுதா, இதைத்தான் நாங்களாம் ட்ரை பண்ணோம், எங்களால முடியல, இப்போ நீங்க ஒரு 3 நாள் ட்ரை பண்ணீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வேணா கரெக்ட் தான், ஏன்னா என்ன பாடுபடுறாங்க அப்படின்ட்டு திவ்யா 2வது நாளே சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. பார்வதி ரொம்ப மோசம் போல இருக்கே, வெளியில பார்த்ததை விட உள்ள ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காளே அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பதான் உங்களுக்கு புரியும் போல எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியாம திவ்யா மேனேஜராகவும் இருக்காங்க, இந்த பக்கம் தலையாகவும் இருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப தத்தளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தெரிஞ்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாளுக்கான வேக்கப் சாங் பிக் பாஸ் போட்டாரு. எல்லாரும் டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா உள்ள வந்தா திடீர்னு நாய் குலைக்குது. யாரடா அங்கன்னு பாத்தீங்கன்னா மூட்டை பச்சு இருக்கிற மாதிரி எஃப்ஜே பாத்தீங்கன்னா சோஃபால படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. திவ்யா பார்த்து கூட அதிகமா கேட்கவே இல்லை, எஃப்ஜே எழுந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம். ஆனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க போங்க, நீங்களே போய் கெஸ்ட் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏம்மா நீ தான் மேனேஜரா இருக்க, வீட்டு தலையும் வேற, நீ தான் போய் சொல்லணும், இப்படி நடந்துச்சு, இதுக்கப்புறமா நடக்காது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுக்கணும். எதுவுமே எடுக்கிறது இல்லை. ஒருவேளை பொறுப்பு கொடுத்தது ரொம்ப ஓவர் டைம் ஒர்க் பண்ற மாதிரி நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. உடனே திவ்யா போனாங்க. தீபக்லாம் கேட்டாரு, என்ன ஒரே சத்தமா இருக்கு, உங்க எல்லாத்துக்கும் நாங்களே தான் சொல்லிட்டு இருக்கணுமா, எதுவுமே சரியா ஒர்க் ஆகவே இல்லையே, அவங்க டியூட்டி ஒழுங்கா பண்ணணும், யாருமே யூனிஃபார்ம் போடல, எல்லாமே சரியா இல்லாம நாங்களும் ஒன்னா சொல்லிட்டு இருக்கதா வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே திவ்யா வெளியில எல்லாரும் வாங்க, எல்லா டீமோட ஹெட்டும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு டேபிள போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. கத்தாதீங்கன்றது நீங்க தான் சொல்றீங்க, ஆனா நீங்களே கத்திட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரிதான் பாக்குறவங்களுக்கு இருந்துச்சு. உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு அதான் இருந்துச்சு. ஒருவேளை சத்தப்படாதான்றத சத்தமா தான் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்ற ஃபாலோவில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. இதுக்கப்புறமா நீங்க குளிக்காம போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, பல்லு தேய்க்காம போங்க, எனக்கு யூனிஃபார்மோட 5 நிமிஷத்துல எல்லாரும் இங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நடுவில்
நிறைய பேர் ஏதோ பேசவும் வந்தாங்க, யாராலையும் பேசவும் முடியறதில்ல. பிரஜன் பேச வந்தாரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமித்தும் ஏதோ சொல்ல வந்தாரு பொறுமையா, அதை கேட்கற நிலைமையிலே அவங்க இல்ல. அதுக்கப்புறமா துஷார் உள்ள வந்தாரு. துஷார் உள்ள வந்து நீங்க ஏன் இப்படி சத்தம் போறீங்க, ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்பாரு. நானும் எதிர்பார்த்தேன், ஆனா அவர் அதை பண்ணல. நான் வந்து நேத்தும் குளிக்கவே இல்லை, இன்னைக்கும் நீங்க குளிக்காம போனீங்கன்னு சொன்னீங்கன்னா எப்படி அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது துஷார், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அதுக்கு நீங்க சீக்கிரமா எழுந்திருக்கணும், அதெல்லாம் நீங்க பண்ணவே இல்லை, கிளம்பி வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் கிளம்பி போயிட்டாங்க. இதுக்கப்புறமா இந்த டாஸ்க் தொடங்குறதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு இல்லையா, யாரெல்லாம் வந்து நல்லா ஒர்க் பண்றீங்களோ அவங்களுக்கு ஸ்டார்ஸ் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கெஸ்ட் எல்லாருமே ஓகே, நடந்த ஒரு நாளுக்கான ஸ்டார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னாரு. இதுல பிரியங்கா வந்து யாருக்கு சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரவீனுக்கு கொடுத்தாரு. நான் செக் அவுட் பண்றேன் அப்படின்றத சும்மா சொன்னேன், அவரே வந்து ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி ஓகே மேடம் நீங்க செக் அவுட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி அதை இன்வால்வ்டா ஒன்று பண்ணாரு, ஸோ அதனால நான் அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மஞ்சூரி வந்து நானும் தீபக்கும் பேசிட்டு இருந்தோம், அவர் கண்ணு சும்மா எரியுது அப்படின்னு சொன்னாரு. உடனே சுபிக்ஷா வந்து கண் எரியுதா, நான் வந்து வெட் டிஷ்யூ கொடுக்கட்டா, ஏதாச்சும் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா கேர் எடுத்து பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட ரோலை கரெக்டா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வியன்னா அது வந்து தீபக் கொடுத்தாரு. அவங்க கிச்சன்லயா இருக்கட்டும், இல்லை எங்களுக்கு பரிமாறுதலா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப கனெக்டடா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வியனாக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மேனேஜரும் அசிஸ்டன்ட் மேனேஜரும் தனியா ஒரு மீட்டிங் போடணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னாரு. உடனே திவ்யாவும் எல்லாரும் கேதர் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. இவங்களும் கூப்பிட்டு சொன்னாங்க, கெஸ்டும் சொன்னாங்க ரூம்லாம் கிளீனாவே இல்லை, அதெல்லாம் கிளீன் பண்ண சொல்லுங்க, கிச்சனும் ரொம்ப அழுக்கா இருக்கு, இது என்ன இது 24/7 இந்த டாஸ்க் இருக்குன்னு பிக் பாஸ் சொல்லியிருக்கா இல்லையா, நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உடனே திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு அளவுக்கு கீழே தரக்குறைவா போய் என்னால பேசவே முடியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஏமா நீ வந்து மேனேஜரா இருக்க, சரி ஓகே சார் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கதான் என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதை பண்ணணும், அதெல்லாம் விட்டுப்புட்டு இந்த பக்கம் உட்காந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் மீட்டிங் போட சொன்னாரு. திவ்யா உட்காந்து என்னெல்லாம் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி பேச தொடங்கினாங்க. உடனே பிக் பாஸ் திவ்யா நீங்களும் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, இந்த வீட்டுல வந்து சரியா நடக்கவே இல்லை, அந்த டாஸ்க் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, அதனால யாராச்சும் 2 பேரை வந்து நீங்க பணியிடை மாற்றம் செய்யணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா திவ்யா மேனேஜர் இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜர், யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ரோல் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னாரு. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா திவ்யாவுக்கு தான் சொன்னாங்க, ஆப்வியஸா எதிர்பார்த்ததுதான். ஏன்னா பார்வதி நம்ம ஏதாச்சும் கத்தனா இதில் நம்மளுக்கு ஸ்டார் கிடைக்காம போயிடும், அப்படி இருக்கும்போது நம்ம எதுவும் பேச தேவையில்ல, அமைதியா விட்டாங்களா எனக்கு தெரியல. திவ்யாவே எல்லாத்தையும் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் ஒரு திருத்தத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தவங்க கத்தி அவங்களோட ரோலையும் மிஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் வந்து திவ்யாவுக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல 2 பேர் மட்டும் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஆப்வியஸா சாண்ட்ரா, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பிரவீன், இவங்க 2 பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பட் எல்லாரும் ஓட் பண்ணதுல திவ்யாவோட ரோல் மாறிடுச்சு. அந்த இடத்துல யார் இப்ப மேனேஜரா வரப்போறா அப்படின்னு பார்க்கும்போது 4 ஹெட்ஸ் இருக்காங்களே ஒரு டீம்ல, யாரும் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா, பிரஜன், அதுக்கப்புறமா அமித், விக்ரம், இந்த 4 பேர்ல யாராச்சும் வரணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் விக்ரம் கோட் பண்ணாங்க. ஸோ அடுத்த புது மேனேஜர் விக்ரம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திவ்யாவும் சாண்ட்ராவும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ திவ்யா சொன்னாங்க, நான் சொல்லும் போதெல்லாம் நடக்காத வேலை இப்போ மட்டும் நடக்கும் பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சாண்ட்ராவும் வந்து சாரிப்பா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா தப்பு பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா பார்வதியை வந்து நோட் பண்ணி, அந்த விஷயத்த நான் முதல்ல எழுந்து சொல்லியிருந்தா எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அடுத்தடுத்து சொல்லியிருப்பாங்க, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க சொல்ல மாட்டாங்கக்கா, இப்போதைக்கு அவங்களுக்கு நம்ம 3 பேர் தான் டார்கெட்டு, நம்மளை வெளியில் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா அவங்க 3 பேர் அவங்க எல்லாருமே அடிச்சுப்பாங்க, அதுதான் இப்போ அவங்க டார்கெட்டாக வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொன்னாங்க. சரி ஓகே, மேனேஜர்லேருந்து வெளில போயிட்டோம் அப்படின்ற ஒரு ஆதங்கமும் இருக்குது. இந்த வீட்டில் எதையுமே பண்ணவே முடியலையே, திருத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க கடைசியில் அவங்களும் திருத்த முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஆதங்கமும் அவங்களுக்கு. இதுக்கெல்லாம் நடுவில் சபரிக்கு வந்து ஒரு ஸ்டாச்சு ரோல் கொடுத்தாங்க இல்லையா, எதுவுமே பண்ண முடியாமல் இருக்க, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லைட்டாக கொஞ்ச நாச்சும் அவன் பண்ணுவான் இந்த விஷயத்தில், அதை கூட பண்ண முடியாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு தீபக் ரொம்ப ஆதங்கமாக போயிட்டு ஒரு பாட்டுலாம் பாடிட்டு இருந்தாரு. இவர் மேலே பரிதாபப்பட்ட ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து இவர் வந்து ஒரு ஸ்டாச்சு ரோபோ அந்த மாதிரி இவர் வந்து போஸ் வந்து மாத்திட்டே இருப்பாரு அப்படின்றதா இருக்கட்டும், இல்லைனா வந்து இவர் நடிச்சு காட்டுவார் இந்த வீட்டில் இருக்கவங்கள நீங்க கண்டுபிடிங்க யாருன்றது அப்படின்ற மாதிரி நடுவில் டாஸ்க் பண்ணிட்டு இருந்தாரு. சின்னதாக அவரால் முடிஞ்ச அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கிடையில கெஸ்ட் ஒரு ரூம்ல இருக்க இவங்கெல்லாம் தனியா நின்று அவங்க ஒரு மாதிரி என்டர்டெயின் ஆகிட்டு இருந்தாங்க. உடனே இவங்க டென்ஷன் ஆகி மஞ்சூரி கூப்பிட்டு, இது என்ன 24/7 இந்த டாஸ்க் இருக்கு இல்லையா, நீங்க பாட்டுன்னு இப்படி பண்ணிட்டே இருக்கீங்க, ஒரு கெஸ்ட் இருக்கும்போது அநாகரிகமா இருக்கே, இதெல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னாங்க. ஓகே மேடம் அமைதியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுந்து போயிட்டாங்க. சாண்ட்ராக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 3 டாஸ்க் இருக்கு. ஒன்னு யாரையாச்சும் வேலையை விட்டு போக வைக்கணும், இல்லைன்னா ஃபயர் பண்ண வைக்கணும், இல்லைன்னா வேற டீமுக்கு மாத்துறது அப்படின்னு ரோல் மாற வைக்கணும். இதுல ஏதாச்சும் 2 பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அண்ட் இன்னொருத்தவங்கள நீங்க டைரக்டா
எலிமினேஷனுக்கு நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. இதுல வந்து நீங்க யாராச்சும் கூட்டு சேர்த்துக்கலாம், ஆப்வியஸா அப்படிதானே போகும். யாராச்சும் நீங்க துணைக்கு கூப்பிட்டுக்கலாம். இதை முடிக்க நிலைமையில இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். முடிக்கல அப்படின்னா அந்த நாமினேஷனுக்கு வந்து நீங்க வந்துடுவீங்க எலிமினேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னாரு. சாண்ட்ராவும் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே இருக்கவே இருக்கலாம் நம்மளோட புருஷர், அவரை வந்து கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சொல்றாங்க. அவருக்கு புரியவே இல்லை என்ன சொல்றாங்கன்னு. இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி யாராச்சும் கூப்பிட்டுட்டு பிக் பாஸ் என்னை இப்படி பண்ண சொன்னாருன்னு சொல்லும்போது சரி யாரை கூப்பிடுற அப்படின்னு. ஐயோ அவங்களுக்கு வந்து எப்படிதான் இந்த டாஸ்க்கை முடிக்க போறணும் அப்படின்ற மாதிரி அடிச்சு உன்னதான் நான் செலக்ட் பண்ண அது கூட புரியலையா இந்த மக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடுவில் அவங்களும் வந்து மலையாளத்திலாம் பேசி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரஜனுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்றதே தெரியல, டாஸ்க் தொடங்கும் போது தான் தெரியும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 24/7 டாஸ்கா போயிட்டு இருக்கிறதுல என்னென்ன நடக்க போகுது, யார் யாரெல்லாம் என்னென்ன வந்து பிரச்சனை பண்ண போறாங்க. இப்போ வந்து விக்ரம் தலைமையில வேற இந்த ஹோட்டல் நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்கும் அப்படின்றது வெயிட் பண்ணி பாக்குறதுக்குள்ளேயே ஆஹா ஓஹோ லைவ் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒன்று தொடங்கினாரு. அதுல வந்து லைவா ஃபுட்லாம் செஞ்சு தருவாங்க, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும் அப்படின்னு பயங்கரமா எதிர்பார்த்ததுல ஒரு 2 டான்ஸை மட்டும் போட்டுன்னு மற்றவங்களாம் விட்டுட்டாங்க. இது நடுவில் திவாகர் வேற வந்து நடிப்பு அரக்கன் அவர் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இல்லை கெஸ்ட் வேற நடுவில் எதையாச்சும் நோஸ் கட் பண்ற மாதிரி ஏதாச்சும் சொல்லி விட்டுறாங்க. அது அவருக்கு புரியுதான்றது கூட தெரியல. வெளியே இருக்கவங்களாம் புரியுது, ஹவுஸ் மேட்சுக்குலாம் புரியுது, அவருக்கு மட்டும் புரியுதா இல்லை புரிஞ்சுட்டு அதை வந்து இப்படி எடுத்துக்கிறாரா என்னன்னு தெரியல. பாசிட்டிவா எடுத்துக்கிறாரு, எடுத்துட்டு அதுல ஒரு சேஞ்ச் கொடுக்குறாருன்னா ஓகே, இல்லை புரியவே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ விக்ரம் தலைமையில் இந்த ஹோட்டல் எப்படி இருக்க போது, மறுபடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகுமா, வெளியில் போன பிரியங்கா செக் அவுட் ஆகி போன பிரியங்கா வந்து உள்ளே வரும்போது இதில் சேஞ்சஸ்லாம் மாறி இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குது, ஹோட்டல் என்ன மாதிரியான கலோபரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த எபிசோட்ல சொல்கிறேன். Until this, bye from Archana.